சுட சுட இட்லி அவிக்க போறீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த சைடு செஞ்சு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கார சாரமா தக்காளி கடையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி கடையலை இட்லிக்கு சைடிஷா எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்ப வாங்க அந்த தக்காளி கடையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு தக்காளி வெங்காயம் இது ரெண்டையுமே நான் வேக வைக்க போறேன். ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி கடையல் அப்படின்றனால தக்காளி நல்லா ஜாஸ்தியா போடணும். அதே நேரத்துல நல்லா பழுத்த பழமா போடணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 5 போல மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 4 to 5 போல பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்ததா இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது அது மூழ்கிற அளவுக்கு ஊத்துங்க, போதுமான அளவுல இருக்கும். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலா அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு விசிலும் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 விசிலும் விடுங்க. கரெக்டா இருக்கும். அது விசில் வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தக்காளி கடையலுக்கு சின்னதா ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்து செவந்து வரட்டும். இந்த டைம்ல இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவு கிட்ட பொட்டு கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட பொட்டுக்கடலையில நல்ல சூடு ஏறின பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்கிற தக்காளி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தக்காளியை மட்டும் உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு ஓரளவுக்கு நல்ல சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுக்கும் போது தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துட்டு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா தக்காளி கடையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சு அதுல ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 4 போல மிளகு போட்டுக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். அடுத்ததா ஒரு 2 ல இருந்து 3 போல மிளகாய் வத்தல், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு இதுல ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். இந்த டைம்ல நம்ம கடைஞ்சு வச்சிருக்கிற தக்காளி எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா தனியா தண்ணி வடிகட்டி வச்சோம் பாத்தீங்களா, அதையும் எடுத்து இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர்ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பவுடர் இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் சேர்த்த உடனே அடுப்பை நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சிடணும். தக்காளி கடையல் நமக்கு கொஞ்சம் திக்காகும். அதனால நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போது இதுல இருந்து நல்ல கொதி எழும்பி வரும். கொதி எழும்பி வந்த பிறகு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல செம்மையா தக்காளி கடையல் சுட சுட இட்லிக்கு ரெடி ஆயிருச்சு. சாம்பார் சட்னியை விட இந்த தக்காளி கடையல் இட்லிக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.